Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஓவர்லோடிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொலிமார்ஃபிசம் கான்செப்டில் ஓவர் ரைடிங் எப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓவர்லோடிங்கிறது என்ன, ஸோ அது எப்படி இங்கே ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் ஓவர்லோடிங்கிறது ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரே நேமில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதும், அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான பேராமீட்டர்ஸ் கொடுக்குறதும், அதாவது டிஃப்ரெண்டான சிக்னேச்சர்ஸ் இருக்குமாக இருந்த ஒரு மெத்தடில் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கிளாஸுக்குள்ளே போயிட்டேன். சரிங்களா? ஸோ போனதுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். மேத்ஸ்ன்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் ஆட் பண்ணுறதுக்கு 2 நம்பர்ஸை இல்லாட்டி 3 நம்பர்ஸை அல்லது 4 நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். பப்ளிக் வாய்ட் add. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வேணும்? 2 நம்பர்ஸ் வேணும். ஸோ இன்டீஜர் n1 கமா இன்டீஜர் டேட்டா டைப்பில் n2. ஸோ 2 நம்பர்ஸை கொடுத்தா இந்த 2 நம்பர்ஸ் என்ன செய்யும்டா, 2 நம்பர்ஸை கூட்டி நமக்கு ரிட்டர்ன் பண்ணி தரும். சரிங்களா? இல்லாட்டி நம்ம இங்கே ரைட் பண்ணுற மாதிரியே கொடுப்போம், இல்லாட்டி நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ ரிட்டர்ன் n1 ப்ளஸ் n2. ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எரர் காட்டுறதுக்கான காரணம் என்னது, இங்கே நான் பாய்ட் யூஸ் பண்ணேன்டா எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. அதனால் இது இன்டீஜர் டைப் கொடுக்கணும். ஏன் 2 இன்டீஜர்ஸை ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வார விடையும் இன்டீஜரில் இருக்குங்கிறதுக்காண்டி நான் இங்கே இன்டீஜர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன்னு பாருங்கள். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணதும் எனக்கு இங்கே எரர் காட்டுது. என்ன காரணம், இங்கே நான் ஹோவர் பண்ணனாக இருந்தால் என்ன சொல்லுது, இதே மாதிரியான மெத்தட்ஸ் சேம் மெத்தட் மேலே இதே பராமீட்டரோட க்ரியேட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது தான் நமக்கு இங்கே வர மெசேஜாக இருக்க போகுதோ. ஸோ நான் இங்கே கமா பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், இன்டீஜர் n3. ஸோ பாருங்கள், ஒரே நேமில் நான் என்ன செய்துட்டேன், 2 ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். பட் 2 ஃபங்க்ஷன்ஸுக்கும் யூஸ் பண்ணுற பராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பராமீட்டர்ஸ் தான் நான் நீங்கள் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது நீங்கள் யோசிக்கலாம், பராமீட்டர் எங்கள் கிட்டவா, இந்த நேம்ஸ் தான் ப்ராப்ளமா, நம்ம நேமை மாற்றி விட்டால் 2 இன்டீஜரில் ஒரு டேட்டாவை நம்ம வேண்டி எடுத்துடலாமான்னு சொல்லி பார்த்தா நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்த நம்பர் 1 கொடுக்கேன், இந்த இடத்த நம்பர் 2ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்தனாக இருந்தாலும் எனக்கு எரர் தான் காட்டுது. என்ன காரணம், இங்கே எரர் காட்டுறதுக்கான காரணம்டா, ஸோ ப்ரோக்ராமிங் வந்துட்டு, அதாவது C#ல் வந்துட்டு, ஸோ 2மே சேம் மெத்தடா இல்லை டிஃப்ரெண்டான மெத்தடாங்கிறதுக்கு ஃபங்க்ஷன் நேமை பார்க்கும். அதே சமயத்தில் நாம் பாஸ் பண்ணுற டேட்டா டைப்பை தான் பார்க்குமே தவிர நம்ம இங்கே இன்டீஜர் யூஸ் பண்ணுறோமா இல்லை நம்பர் அண்ட் யூஸ் பண்ணுறோமா இல்லை n1 அண்ட் யூஸ் பண்ணுறோமான்னு சொல்லி பார்க்காது. இப்போ உதாரணமாக நான் நீங்கள் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் செய்கிறேன். பட் இது ஆக்சுவலான ஃபங்க்ஷன் இல்லை, உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கான சொல்கிறேன். ஸோ இந்த இடத்த இதை ஸ்ட்ரிங் கொடுக்குன்னு பாருங்கள். கொடுத்தது அந்த எரர் இல்லாமல் போயிட்டு கீழே எரர் காட்டுறதுக்கான காரணம், ஸோ 2மே ஸ்ட்ரிங்கும் இன்டீஜரையும் இது பண்ணிடலான்னு நான் பாருங்கள். இதையும் ஸ்ட்ரிங் கொடுத்து விட்றேன், இதையும் ஸ்ட்ரிங் கொடுக்கேன். பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு எந்த ஒரு எரருமே டிஸ்பிளே ஆகலை. பட் இங்கேயும் n1 தான் கொடுத்துருக்கேன், இங்கேயும் n2 தான் கொடுத்துருக்கேன், மேலே கொடுத்துருக்குற அதே ஆட் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்கேன். பட் அப்போ இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் நம்ம பாஸ் பண்ணுற டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி தான் அது சேம் ஃபங்க்ஷனாக இல்லை டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷனாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ நான் இப்போ 2 ஃபங்க்ஷன்ஸ் அதே நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பட் டிஃப்ரெண்டான பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இங்கே நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் இந்த மேத்ஸ் கிளாஸுக்கு. m கொடுக்கேன், நியூ. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 நம்பர்ஸை எனக்கு ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? நான் இன்டீஜர் என்று கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், ரிசல்ட் ஈக்குவல் எம்முக்குள்ளே இருக்கிற ஆட் ஃபங்க்ஷன். பாருங்கள், இங்கே ஆட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிட்டேன். ப்ராக்கெட் பண்ணதும் இங்கே பாருங்கள், எனக்கு 2 விதமான ஃபங்க்ஷன் இருக்குது. முதலாவது ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா இருந்தால் n1 n2 கேட்குது, அதாவது நம்பர் 1 நம்பர் 2 கேட்குது. ரெண்டாவது ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா இருந்தால் n1 n2 n3 கேட்குது. ஸோ நான் இப்போ 2 நம்பர்ஸ் கொடுத்தனாக இருந்தால் கம்மா பண்ணிவிட்டு 2 நம்பர்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், 2 நம்பர்ஸ் பராமீட்டராக பாஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை கொண்டு போய் விடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது எங்கேருந்து வருது இந்த ஃபங்க்ஷன். நான் ரைட் கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இல்லாட்டி நீங்கள் ஹோவர் பண்ணிக்கிட்டு இதில் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் +1
ஓவர்லோடுன்னு சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன் இதில் வந்துட்டு ஓவர்லோட் ஆகிருக்கு, அதே நேமில் இருக்குது அந்த இதுக்குள்ளேண்டு. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினிஷன் என்று சொல்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் என்ன செய்யும், எங்கே அந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை கொண்டு போய் விடும். பாருங்கள், எனக்கு இந்த ஃபங்க்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது தான் பார்த்தீங்களான்னா இந்த மெத்தட். இப்போது நான் இங்கே என்ன செய்கிறேன், இங்கே கமா பண்ணிவிட்டு இன்னொரு வேல்யூஸை கொடுக்கன்னு பாருங்கள். 70 என்று கொடுத்து விட்றேன். இப்போ பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினிஷன்ஸ் கொடுக்கன்னு வந்துட்டு ஸோ கொடுத்ததும் பாருங்கள் ரெண்டாவது ஃபங்க்ஷனை எனக்கு போய் செலக்ட் பண்ணி காட்டுது. ஸோ இது தான் பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஓவர் லோடிங் வந்துட்டு, அதாவது ஒரே நேமில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் பண்ணப்படும். இப்போ இதில் அவுட்புட்டை நம்ம பார்ப்போம். console டாட் ரைட் லைன் இதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், என்ற ரிசல்ட்டை கொண்டு வந்து போடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு என்ன செய்யுது, நம்ம பாஸ் பண்ண 3 டேட்டாஸையும் ஆட் பண்ணி 25ஐயும் அதே மாதிரி 15ஐயும் அதே மாதிரி 70ஐயும் வந்துட்டு என்ன செய்யுது ஆட் பண்ணி நமக்கு வார விடே இந்த ரிசல்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து தருது. அந்த ரிசல்ட்டை அவுட்புட் பண்ணும்போது நமக்குரிய விட இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பாலிமார்ஃபிசம் கான்செப்டில் வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கிட்ட பாலிமார்ஃபிசம் கான்செப்ட் இந்த ஓவர் ரைடிங் ஓவர்லோடிங்னு சொல்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நிறைய ஃபங்க்ஷன்ஸை ஈஸியாக நம்ம செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.